இன்றைக்கி நாம் புதுசாக சிம்பிளான ஒரு சத்தான உணவு தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இப்போ பார்க்கும்போது தெரியுது இல்லையா, நல்லா பபுள்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. எவ்வளோ க்ரீமி மாதிரி ஐஸ்கிரீம் மாதிரி தோணுதில்ல. அதே போல் இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். ஒன்றுமே இல்லை, உளுந்து மாவு வச்சு செய்கிற ஒரு சிம்பிளான கஞ்சி தான். அது எப்படி வைக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். நான் இட்லிக்கு மாவு அரைக்கும் போது எப்போவுமே உளுந்து மாவு எடுத்து நான் செஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுப்பேன், நானும் எடுத்துப்பேன். அதே போல் தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறேன். நான் 2 பேருக்குன்னா 1 கப் எடுத்துப்பேன். இப்போ 4 பேர் சாப்பிட்ணுன்னா 2 கப் அளவு மாவு நான் எடுத்துப்பேன். அதுக்கு நம்ம முந்திரி, திராட்சை, ஏலக்காய், அதுக்கப்புறம் துருவி வச்ச தேங்காய், அப்புறம் வெல்லம். சர்க்கரை சேர்க்க வேண்டாம், இதில் வெல்லம் சேர்த்துனா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கையால் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம இதை எப்படி எந்த பதத்தில் செய்யறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதே போல் இந்த கஞ்சி சாப்பிடும்போது நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோன்னா, ஒல்லியாக இருக்கவங்க கண்டிப்பாக ஒரு தொடர்ந்து நீங்களே சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு 1 மந்த் குண்டாகிறதுக்கான சிம்டம்ஸ் உங்களுக்கே நல்லா தெரியும். அதனால் இந்த ஒல்லியாக இருக்கேன், நான் குண்டாகணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் கேர்ள்ஸுக்கு மென்சஸ் டைமில் வர்ற பெயின், அதுக்கப்புறம் இப்போ லாக்டவுனில் கொரோனா பீரியடில் நிறைய பேருக்கு வந்துட்டு போனவங்களுக்கெல்லாம் உடம்புல வலி எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்த இந்த கஞ்சி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம பால் எப்படி பொங்கி வருமோ அதே போல் பொங்கி வருது. இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் அந்த நுரையெல்லாம் அடங்கி இந்த பதத்துக்கு வந்துடும். அப்போது என்ன பண்ணணும்னா, நம்ம நெய்யில் நான் ஆக்சுவலி முந்திரி திராட்சையை வறுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்தது ஏலக்காயை பொடி பண்ணி வச்சு எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம கலக்கிக்கலாம். அதுக்கடுத்து தான் நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம். வெல்லம் எனக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டா பிடிக்கும், ஸ்வீட்டாக இருந்தால். அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு வெல்லம் சேர்க்கணுன்னு தோணுதோ அந்தளவு நீங்கள் திட்டமாக சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ நான் வெல்லம் சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது குழந்தைங்க சாப்பிட்டாலும் அவங்களுக்கு போன் வெயிட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம வெல்லம் சேர்த்தது நம்ம டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டேன். இப்போ தேங்காய் துருவி சேர்க்குறேன்னா, எனக்கு அந்த இதை குடிக்கும்போது பாதாம் பால் சாப்பிட்டா எப்படி பாதாம் நட்ஸ் மாதிரி கிடைக்குமோ அதே போல் இந்த இது குடிக்கும்போது எனக்கு அந்த தேங்காய் துருவு ரொம்பவே பிடிக்கும். அது நட்ஸ் மாதிரி கிடைக்கிறது. உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் தேங்காய் பால் எடுத்து கெட்டியாக லாஸ்ட் டைம் 1 மினிட் இறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை சேர்த்து கூட இறக்கிக்கலாம். இப்போ பார்க்குறதுக்கு நல்ல பாதாம் பால் மாதிரியே இருக்குது. உங்கள் வீட்டில் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.